ஆசீர்வதிப்பீராக. ஜப வேலை, துதி வேலை, ஆராதனை வேலை எல்லாவற்றையும் நம்ம ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளா. நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமான நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம்.
செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை செல்வந்தனாய் நாம் வாழ சாவையிற்றார் நம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ சாவையிற்றார் நம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். 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 ஆமாப்பா ஆண்டவரே இயேசப்பா, அந்த காலை நேரத்தில் அப்பா ஆண்டவர் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் அப்பா ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றும் இல்லையே நன்றி சொல்கிறேன். மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள
காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் அவந்த தண்ணீரண்டையில் தூக்கினி என்னை உந்தன் பிள்ளையாக்கினி. நடத்தினீரனை அவந்த தண்ணீரண்டையில் தூக்கினீரனை உந்தன் பிள்ளையாக்கினி. திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார் ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உங்களத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனை சூழ்ந்த நேரம் கதறி கூப்பிட்டேன், சோராமல் உங்களத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியாத நன்மைகளை எனக்கும் செய்தீரே. சொல்லி முடியாத நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அவன் தண்ணீரண்டையில் தூக்கி நீரனை உன்னன் பிள்ளையாக்கினி. நடத்தி நீரனை அவன் தண்ணீரண்டையில் தூக்கி நீரனை உன்னன் பிள்ளையாக்கினி. திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமாப்பா ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் வந்த பாதையை நாங்கள் நினைத்து பார்த்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன் இந்த அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் இந்த அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் இந்த அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் இந்த அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான்
சோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலே லூயா தகப்பனே ஏசப்பா, இதோ அப்பா எங்கள் சபைக்கு நீர் கொடுத்த அப்பா தரிசனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒருமனப்பட்டு. அப்பா விக்கிரங்கள் கட்டோடு ஒழிந்து போகும் என்று சொன்னீங்களப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா எங்கள் இந்திய தேசம் முழுவதுமா ஆளுகை செய்கிற எல்லா விக்கிரகத்தின் அப்பா எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் சேர்ந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே இயேசுவே, என் தேசத்து ஜனங்கள் பக்தி உள்ள ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா பக்தி உள்ளவர்களை நான் தனக்கென்று தெரிந்து கொண்ட தேவனே. அப்பா இயேசுவே, என் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா, யாரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, என் தேசத்து ஜனங்களுக்கு மன இறங்கும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அப்பா அவங்கள சூழ்ந்திருக்கிற எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகள் முற்றிலும் சேர்ந்து போகட்டும். எல்லாம் பாரம்பரிய கட்டுகள், குறி சொல்லுகிற வல்லமைகள், அப்பா அஞ்சானம் பார்க்கிற நேரம் பார்க்கிற எல்லா காரியங்களும் என் ஜனங்களை விட்டு விலகி போகட்டும். மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு என் ஜனங்களுக்கு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேசத்துல இருக்கிற எல்லா பாகால் பலிபீடங்கள் மேல அப்பா உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் நொறுங்குண்டு போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரியைகள் முற்றிலும் சேர்ந்து போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா என் தேசத்துல மனுஷங்களை தெய்வமா வணங்குகிற அப்பா இந்த சாப கிரியைகள் முற்றிலும் சேர்ந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா சாமியாருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படட்டும்பா. அவனுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியரங்கமாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் அப்பா அதை அறிந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷங்களை வணங்குவது ஒரு சாபம் என்பதை என் ஜனங்கள் உணர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா சாமியார்களும் மனம் திரும்ப அவங்கள அப்பா நம்பி இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதுக்கும் அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திர ஆண்டவரே. அப்பா என் தேசத்துல அப்பா நடக்கிற எல்லா பில்லி சூனிய அப்பா மாந்திரிகத்தின் வல்லமைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா யாரெல்லாம் இந்த பில்லி சூனியத்துல அப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவங்க விடுதலை பெற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது மந்திரவாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. என் தேசத்துல அப்பா மலை ஓரங்களில் நடக்கிற அப்பா காடுகளில் நடக்கிற அப்பா கடற்கரை நடக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை அப்பா பில்லி சூனிய பிசாசுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தை இந்த வேளாங்கப்பா முந்தி கட்டி போடுகிறப்பா. எல்லாம் இனி பழிக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தினால. அப்பா நீர் அப்படியே செய்ய போறதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா இதோ அப்பா சோத்திர ஆண்டவரே. நீர் படைத்த ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுக்குள்ள அப்பா ஜாதியை பார்க்கிற அப்பா ஒருவருக்கு ஒருவர் வேற்றுமையை பாராட்டுகிற எல்லா வேற்றுமை எண்ணங்கள் என் தேசத்தை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திர ஆண்டவரே. மனுஷனுக்குள்ள அப்பா காணப்படுகிற எல்லா தவறான அப்பா எண்ணங்கள் விலகட்டும், தீண்டாமையின் கிரியைகள் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் படைத்த மனிதர்கள் ஆண்டவரே எல்லாரையும் அப்பா உங்களுடைய ரத்தத்தால கழுவி அப்பா ஒரே பிள்ளையா ஆண்டவரே பரிசுத்த ஜாதியா நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்குள்ள அப்பா இந்த ஜாதி பிசாசு கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. அப்பா இதனால எத்தனை ஆணவ கொலைகள் ஆண்டவரே, இதனால எத்தனை கலவரங்கள் ஆண்டவரே, சண்டைகள் ஆண்டவரே, இது எல்லாம் மாற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேசத்துல ஜாதிகள் முற்றிலும் சேர்ந்து போகட்டும். யாரும் அதப்பா ஃபாலோ பண்ணவே கூடாது ஆண்டவரே. உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போறதுக்கும் நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் தேசத்துல அப்பா என் ஜனங்களை பாழடிக்கிற எல்லா குடும்பங்களை சீரழிக்கிற ஆண்டவரே இந்த குடிவெறிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவரே என் தேசத்துல இருக்கிற எல்லா ஒயின் ஷாப் ஷார்மாஸ்கெல்லாம் மூட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இதை தயாரிக்கிறப்பா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அப்பா ஒரு உணர்வை நீர் கட்டளையிடுங்கப்பா. எல்லா ஃபேக்டரியில மூடப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த அரசாங்கம் சீக்கிரத்துல மூட என் தகப்பனே ஒரு உத்தரவு அப்பா நீங்க தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க அப்பா இது குடிக்கிறவங்க எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஒரு விஷயம் அப்பா அவங்க வேலை அப்பா கல்வாரி ரத்தத்தை நீங்க தெளிங்க ஆண்டவரே. அப்பா அவங்க எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகட்டும்ப்பா, விடுதலை உண்டாகட்டும்ப்பா. அப்பா அந்த குடும்பங்கள்லாம் அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா அந்த மனைவி பிள்ளைகள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொன்னீங்களப்பா. இது இஸ்ரவேலை நீர் ஆசீர்வதிங்கப்பா. மாம்சத்துல வெளிப்பட்ட கிறிஸ்து நீங்க தான் என்பதை அவங்க உணரணும் ஆண்டவரே. அவங்களுடைய மன மேட்டிமையான கண்கள் எல்லாம் விலகப்படட்டும் ஆண்டவரே.
எல்லா யூதரையும் தொடுங்கப்பா. பாலஸ்தீன ஜனங்களை நீங்க தொடுங்க, ரட்சிங்க ஆண்டவரே. இதோ அந்த தேசத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா அசுத்த வல்லமைகள் விலகட்டும் ஆண்டவரே. இதோ அப்பா எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சமாதானத்தின் தேவன் தாமே அப்பா இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அப்பா அசாதாரண சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீங்க சரியா மாற்றி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேசத்துல இருக்கிற எல்லா அப்பா கடன் பிரச்சனைகள் அப்பா இயேசுவின் நாமத்துல தீர்க்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா லஞ்ச ஊழங்கள் மாறப்படட்டும் ஆண்டவரே. கருப்பு பணம் எல்லாம் சிறந்து போகட்டும்ப்பா. என் தேசத்து கஜானாவை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா நல்ல ஒரு மழையை தேசத்துல நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. தொழிற்சாலைகளை ஆசீர்வதிங்க, இயற்கை வளங்களை ஆசீர்வதிங்க அப்பா, நீர் வளங்களை ஆசீர்வதிங்க, கனிம வளங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனை இயேசுவே அப்பா என் தேசத்துல அப்பா ஒரு பெரிய காரியங்களை நீங்க செய்ய வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். என் தேசத்துல அப்பா ஒரு எழுப்புதல் நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜூன் நல்ல பிதாவே, ஆமேன். எஸ்அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள் முழுதுமே ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா இதோ ஒரு விஷயம் ஆண்டவரே அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே மொத்தம் ஆண்டவரே இப்போ 34 அமைச்சர்கள் இருக்காங்க ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே அந்த அமைச்சர்களில் ஒரு விஷயம் ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே அந்த அமைச்சர்கள் ஆண்டவரே மக்களுக்கு ஏற்ற ஆண்டவரே தேவையை சந்திக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே லஞ்சங்கள் ஊழல்கள் வாங்காதபடி ஆண்டவரே மக்களுக்கு ஏற்ற வேலையை ஆண்டவரை நீதியாய் உண்மையாய் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே ஒவ்வொரு அமைச்சர்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே அவர்கள் செய்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே ஒவ்வொரு அமைச்சர்களும் ஆண்டவரே மக்களின் கோரிக்கை ஆண்டவரே நிறைவேற்றப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே ஒவ்வொரு அமைச்சர்களும் ஆண்டவரே அவர்கள் செய்கிறது தப்பு என்று உணரணும் ஆண்டவரே. நீர் அவர்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டு இனி லஞ்சங்கள் உடல்கள் வாங்காதபடி ஆண்டவரே அப்பா நீர் அவர்களோடு இருந்த ஆண்டவரே தப்பை ஆண்டவரே சரி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது ஒரு விஷயம் ஆண்டவரே காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு என்று ஆண்டவரே அவர்களை சேவையை செய்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. அப்பா இது ஆண்டவரே அவரோட குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா இதோட காவல்துறையில் எந்த ஒரு லஞ்சமும் வாங்காதபடி ஆண்டவரே அப்பா நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த வெயில் ஆண்டவரே டிராஃபிக் போலீஸ் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எந்த ஒரு விபத்தும் அவர்களை நேரிடாதபடி ஆண்டவரே நீங்கள் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா இது ஒரு விஷயம் ஆண்டவரே நீதித்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீதித்துறையில் ஆண்டவரே உண்மையாக நீதியாக ஆண்டவர் வழக்கு வாதாட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லஞ்சங்கள் ஊழல்கள் வாங்காதபடி ஆண்டவரே இது ஆண்டவரே ஏழைக்கு ஒரு நீதியும் பணக்காரனுக்கு ஒரு நீதியும் வழங்காதபடி உண்மையான நீதி ஆண்டவரை வழங்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே நீதித்துறையில் இருக்கிறவங்க கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. மக்களுக்கு ஏற்ற நீதியை வழங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஆண்டவரே லஞ்சங்கள் வாங்கி கொண்டு அதிக பணத்தை சேர்த்து வைக்காதபடி ஆண்டவரே மக்களுக்கு என்று உண்மையான நீதியை வழங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் இந்த இயக்க நன்றி ஆண்டவர். இந்த வேல் கூட இயேசுப்பா ஆண்டு இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் வாலிபர்களுக்காகவும் சிறு பசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே சபைக்கு தூணாக இருக்கிறாங்க ராஜா. அப்பா ஆண்டவரே அதனால எங்கள் வாலிபர்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரே எழுப்பணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நிறைய பேர் ஆண்டவரே தப்பான இடத்துக்கெலாம் போயிட்டு ஆண்டவரே சபைக்கு வராமல் வேற எங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் அவங்க மனதெல்லாம் தொடுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே அவங்க திருப்பியும் சபைக்கு வந்து ஆண்டவரே அவங்க ஒரு நல்ல தூணாக இருக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே நீங்கள் இந்த கடைசி காலத்தில் எழுப்பி ஆண்டவரே இந்த 5 வகையான ஊழியங்களை நீங்கள் பெருக செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே வாலிபர்கள் தான் ஆண்டவரே இப்போ வரப்போகிற உலகத்தை ஆண்டவரே அவங்க தான் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி நிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே நாங்கள் சிறு பசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சிறு வயதிலேயே ஆண்டவரே நீங்கள் அவங்க மனசில் ஆண்டவரே ஆண்டவரே அவங்க மனசில் போனால் ஆண்டவரே அவங்க அது காலத்திற்கும் அவங்க மறக்காது இருப்பாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அதனால் சிறு பசங்களும் ஆண்டவரே உம்முடைய செய்தியை ஆண்டவரே
அவங்க கேட்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே எல்லா சிறு பசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. நல்லா ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் ஆண்டவரே அவங்க எக்ஸாம்ஸில் எழுதும் போது அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. வாலிபர்களுக்காகவும் ஆண்டவரே நல்லா ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் நீங்கள் கொடுக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே ஆண்டவரே நிறைய வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தவறான குடியிலையும் அப்படிலாம் இருக்காங்க ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு உணர செய்வீராக அப்பா ஆண்டவரே. தேவனே நீர் அவங்கள ஆண்டவரே ரட்சித்து மனம் திரும்ப வைக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே அவங்க யாருமே ஆண்டவரே டாஸ்மார்க்குக்கோ ஆண்டவரே ஸ்மோக்கிங்க்கோ போகக்கூடாது அப்பா ஆண்டவரே. அவங்க எல்லாம் சபையை நோக்கி வரணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் அப்பா ஆண்டவரே இந்த யங் ஜென்ரேஷன்ஸ் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி நிற்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே இந்த வேலைக்கா நன்றி ஆண்டவரே. நாளுக்கு ஒருத்தக்கா நன்றி. அந்த வேலையில் கூட ஆண்டவரே நான் ஆண்டவரே எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலெக்ஷனில் ஆண்டவரே அங்கே ஒரு நல்ல ஆட்சி தாங்க ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவரே பணம் வாங்கி ஓட்டு போடுறாங்க ஆண்டவரே. பணம் வாங்கி அவங்க ஓட்டு போடக்கூடாது ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு உணர்வு தாங்க ஆண்டவரே. நம்ம உண்மையானவங்க இருக்கணும் ஆண்டவரே. நம்ம பொய்யா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்க போய் ஆண்டவரே அந்த எலெக்ஷன் அங்கே ஆரம்பிக்கும் போது 23rd ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவரே. 23rd ஆரம்பிக்கும் போது நீங்கள் அழகு செய்யுங்க ஆண்டவரே. உம்மனாம மகிமைப்படதாங்க ஆண்டவரே. மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மிஷினரிங்க இருக்காங்க ஆண்டவரே. நிறைய மிஷினரிங்க ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எத்தனை செஞ்சுருக்காங்க ஆண்டவரே. முல்லை பெரியார் அந்த மாதிரி நிறைய பேர்லாம் செஞ்சுருக்காங்க ஆண்டவரே. இந்த மிஷினரிஸ் ஆண்டவரே அந்த செஞ்ச அந்த அன்பு ஆண்டவரே நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் காலத்தில் ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிற மிஷினரிங்கள் ஆண்டவரே அவங்களையும் நேசிங்க ஆண்டவரே. அவங்களே ஆண்டவரே ஒரு வழியில் நடத்துங்க ஆண்டவரே. அவங்களும் ஆண்டவரே இந்த உங்களோட சீக்ரெட் அவங்க கற்றுக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்ல ஆண்டவரே துதிக்க மிஷினரிஸ் நீ கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த வேளையில் நம் கூடார பண்டிகைக்கு நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. என் தகப்பனே அப்பா அம்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. இதை வருகிற ஆண்டவரே மே மாதம் ஆண்டவரே அப்பா 8, 9, 10 3 நாட்கள் நடக்கிற கூடார பண்டிகை கரத்தில் கொடுக்குறோம். ஆவியானவர் உங்கள் தரிசனத்தின்படியாய் மட்டும் நீங்கள் நடத்தி வருகிறீங்கப்பா. இந்த நாட்களில் நடத்த போகிற கிருபைக்காய் சோத்திரம் அப்பா. ஆண்டவர் இந்த கூடார பண்டிகைக்கு விரோதமாக கிரியை செய்கிறதான வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளை, அந்தகாரத்தின் ஆவிகளை, துரைத்தனத்தின் ஆவிகளை, பிரபஞ்சத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து இந்த நாளில் நாங்கள் பாதாளத்தில் துரத்துகிறோம். ஒரு மனதின் ஆவியானவர் சமாயத்தின் தேவன் இந்த கூடார பண்டிகை ஆசரிக்க உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் குடும்பமாய் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைச்சிடுங்கப்பா. எல்லாருக்கும் லீவு கிடைக்கணும் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஏக மனதோடு ஒரு மனதோடு அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா தேவாலயத்தில் தரித்திருந்து தேவனை துதித்து கபடற்ற இதயத்தோடு போஜனம் பண்ணி ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே தகப்பனை உடைய சமூகத்தில் காத்திருந்து ஒருமனப்பட்டு இருக்கிற வேளையில் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் நீர் சபையில் கொண்டு வர போகிறதுக்காக நன்றி அப்பா. ஒரு மனதின் தேவன், சமாதானத்தின் தேவன் நீர் ஆண்டவர் இந்த கூடார பண்டிகைகள் ஒவ்வொரு ஆவி ஆத்ம சரீரத்தில் நீர் வாசம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பாளையத்தை சுற்றிலும் அப்பா நீங்கள் உலாய் வர வேண்டுமாய் செபிக்கிறோம். இதற்காய் பொறுப்பேற்று ஆண்டவரே சமையல் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற கிருபைகளை பலனை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வெயில் உஷ்ணங்களெல்லாம் தனித்து அப்பா நீர் குளிரெல்லாம் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எந்த சமையல் எப்படி செய்யணும்ட்டு ஆவியானவர் அந்த இடத்துல அப்பா சமையல் செய்களோடு கூட இருந்து ஞானத்தை கொடுத்து ஒரு மனதை கொடுத்து அப்பா எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் செய்ய பரிசுத்த ஆவியானவர் தாமே வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு சோத்திரம். எல்லாரும் வரணும் அப்பா. நன்றி அப்பா. ஒரு குடும்பம் நின்று விடக்கூடாது அப்பா. எல்லாரும் இந்த கூடாரப்படியில் வந்து கலந்து கொள்ளணும் அப்பா. அல்லே லூரிதாரா பலாடா பௌஷியா கஹலாடப்பா. இதற்கு வேண்டிய அநேக தேவைகள் இருக்கிறதப்பா. நீர் பரத்திலிருந்து நீர் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே உம்முடைய கண்களுக்கு நேராக
ஆண்டவரே தகப்பனே அப்பா உங்கள் ஆண்டவரே வானத்துக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து அப்பா இந்த கூடார பண்டிகைக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீர் சந்திச்சிடுங்க அப்பா. தடைகளை உடைச்சிடுங்க அப்பா. பிள்ளைகளுக்கு அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராகப்பா. சோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் நீர் திருப்தியாய் நீர் செய்து ஆண்டவரே எல்லாரும் ஏக மனதாய் ஒரு மனதோடு புசித்து ஆண்டவரை சந்தோஷமாய் கழிகூற போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ விபிஎஸ்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. அந்த 4 நாட்கள் நடக்கிற அந்த விபிஎஸ்ல தேவ கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்காய் கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸ்க்காய் செபிக்கிறோம், வாலண்டியர்ஸ்க்காய் செபிக்கிறோம், அசிஸ்டன்ட் ஆண்டவரே டீச்சர்ஸ்க்காய் செபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவர் சமையல் செய்கிற சகோதர சகோதரிக்காய் செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் கூட இருந்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும்ட்டு ஆவியானவர் டீச்சர்ஸ்க்கு ஞானத்தை கொடுத்து ஆலோசனை கொடுத்து அன்பின் ஆவியை ஊற்றி அப்பா பொறுமையை கொடுத்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும்ட்டு ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக. இந்த பிஞ்சு இருதயத்தை விதைக்கிற விதைகள் அப்பா இது ஆண்டவரே தகப்பனை பெருகி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் சுவிசேஷர்களாய் அப்போஸ்தலர்களாய் மேய்ப்பர்களாய் போதர்களாய் தீர்க்கதரிசிகளாய் அப்பா வருங்காலத்தில் எழும்பி பிரகாசிக்க போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எழுப்ப நாட்களில் பிள்ளைகள் உங்களுடைய ராஜ்யத்திற்கு என்று பயன்பட போகிறக்காய் நன்றி. இந்த விபிஎஸ்க்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. சோத்திரம் இந்த நாளிலே அப்பா யார் யார் நீ டீச்சர்ஸாக நியமிக்க சித்தம் கொண்டீங்களோ அவங்கள எல்லாரும் இந்த நாளில் அப்பா கிளாஸ் நடக்குதப்பா. நீர் எல்லாரையும் நீங்கள் கொண்டு வாங்கப்பா. தடைகளை உடைச்சிடுங்கப்பா. இந்த நாளிலமா இதற்காய் பொறுப்பேற்று ஆண்டவர் இந்த கிளாஸை நடத்துகிற தாசரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களோடு இந்த டீச்சர்ஸ்க்கு எப்படி ஆலோசனை கொடுக்கணும்ட்டு ஆவியானவர் நீர் நடத்துவீராக. இதற்காக இந்த நாளில் 200 பேர் எதிர்பார்க்குறாங்கப்பா. தேவ ஆவியானவர் நடத்துவீராகப்பா. சோத்திரம் ஆண்டவரே. என் தகப்பனை இதற்காக வேண்டிய எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். சமையல் காரியங்கள் சாப்பாடு காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். எல்லா டீச்சர்ஸும் வரணும். நன்றி. இதை கற்றுக் கொடுக்குற ஆண்டவரே தகப்பனை அப்பா ஆண்டவரே டீச்சர்ஸ் மேலே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நம்முடைய அக்கினி அபிஷேகம் கடந்து வந்து நீர் போதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவர் இதை பொறுப்பேற்று வழிநடத்தும் ஆசீர்வதியும் அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. அப்பா எங்கள் தேசத்தில் எழுப்புதலுக்காக இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய் சோத்திரம் அப்பா. 5 வகை ஊழியம் செய்கிறதான தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் மேய்ப்பர்கள் போதர்கள் சுவிசேஷர்கள் இந்த 5 வகை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தாசர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இதோ எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தாசர்களையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒவ்வொரு ஆண்டவரே மிஷினரிகளையும் அப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் அப்பா நாங்கள் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. என் தேவனே ஏறெடுக்கிற ஒவ்வொரு கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் தாங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆண்டவரே சபைகளிலே அப்பா இயேசுவே குடும்பங்களிலே எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கட்டும் அப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அக்கினி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற அக்கினி சபைகளில் கடந்து வருவதாகப்பா. சோத்திரம் ஆண்டவரே அப்பா தகப்பன் இதற்காய் ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தாசர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் கண்ணீரோடு ஏறெடுக்க விண்ணப்பத்திற்கு சீக்கிரமா நீர் பதில் கொடுக்க போறக்காய் சோத்திரம். திரளான ஜனங்கள் ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே இந்த இடத்துல நல்ல வழி இருக்கிறது, கர்த்தருடைய வழி தேவாலயத்தில் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் தீவிரித்து அப்பா ஜெபம் பண்ணும்படியாய் தீவிரித்து ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று சகரியா 8 சொன்னீரே. அதே போல திரளான ஜனங்களை ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ண ஆண்டவரே உம்மை தேடி வர இந்த நாளிலே கிருபையை மனக்கண்களை திறந்தருளுங்க ஊற்றுங்க அப்பா. சோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா. நீர் அப்படியே திரளான ஜனங்களை ரட்சித்து தேவாலயங்களை கூட்டி சேர்த்து எழுப்புதல் எங்கள் கண்கள் காண போறக்காய் நன்றி. மீட்பர் எங்கள் ஜெபத்தையெல்லாம் கேட்டதற்காய் சோத்திரம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக நான் ஜெயிப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் கர்நாடகா மாநிலம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 18.7 லட்சம் பேர், கிராமங்கள் 659, தாலுக்காக்கள் 12 தாலுக்காக்கள், கிறிஸ்தவர்கள் 4% கிறிஸ்தவர் இருக்காங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக நாம் ஜெயிப்போமா ஆண்டவரே அப்பா. புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். சுவிசேஷத்துக்கு பின்தங்கியுள்ள மாவட்டமாக இருக்கிறதப்பா ஆண்டவரே. எங்கள் ஊழியர்கள் அப்பா எழும்ப வேண்டுமா, ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் நிலைநிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வைக்கிற வல்லமைகள் விபச்சார பாவங்கள் குடிவெறி ஆவிகள் கட்டப்பட்டு முன்னோர்களை தெய்வமாய் வழிபடுகிற காரியங்கள்லாம் மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். தொழில் வளங்கள் பெருகட்டும். தூய்மையான நிர்வாகம்
செயல்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்டில் 70 லட்சம் பேர் விவசாய சார்ந்தவர்களாக இருக்காங்கப்பா. ஆண்டுகளுக்கு 3 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகளாக மாற்றுகிறார்கள்ப்பா. ஆண்டவரே, இந்த ரியல் எஸ்டேட் மாறாதிருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய அருள்பணி இயக்கத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தனை இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை கர்த்தனை சந்திங்க. இந்த மாவட்டத்தில் புதிய சபைகள் ஊழியர்களை எழும்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்நாடகா மாநிலத்துக்காய் நாம் ஜெபிப்போம். 6,72,68,000 பேர் இருக்காங்க. மாவட்டங்கள் 30, கிராமங்கள் 29,406, கிறிஸ்தவர்கள் 1%, இந்துக்கள் தான் அதிகம் 84%, முஸ்லீம்கள் 12%. இந்த கர்நாடகா மாநிலத்துக்காக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே அப்பா, அந்த மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்குள்ள 79 இன மக்கள் சுவிசேஷங்கள் சென்றடைய, திருச்சபைகள் வளர்ச்சியில் காணப்பட, குறைவுகளாக மாறி எழுப்புதல் உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் ஊழியருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்கள், மனுஷிக பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, விவசாய ஆண்டவரே செய்கிற தொழிலாளர்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்பட்டும். ஆண்டவரே, தேவதாசி முறைகள் ஒழிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புகையிலே பயன்படுத்தினால் வருடத்துக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, புகைப்பிடிக்க கூடாதுப்பா. ஒரு உணர்வு கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாநிலத்தில் கர்த்தாவே இயேசுப்பா, புகை ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கேடுன்ற எண்ணம் உருவாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, அந்த புகை பிடிக்கிறவர்களுக்கு கர்த்தாவே ஏசப்பா, இப்படி பிடித்தா நம்ம உடலுக்கு ஆண்டவரே ஏசப்பா கெடுதி ஆண்டவரே என்ற உணர்வு உண்டாகட்டும். அப்பா, இதுக்கு கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புகைப்படத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள விடுதலை பெற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, லிங்கியாத்தின மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 79,33,000 பேர் இருக்காங்கப்பா. இந்த மக்கள் மத்தியில் ஒரு ரட்சிப்பு காணப்படட்டும். சபைகள் வளர்ந்து பெருகட்டும். சபைகளில் ஒரு உயிர்மீச்சு உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கர்நாடகா மாநிலத்தில் கத்தின பெரிய காரியங்களை செய்ய கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த மே 1ஆம் தேதி நடக்கிற இந்த சர்ச் டெடிகேஷன் எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைத்துக்கிறோம். அப்பா, நீங்கள் அருமையாக எங்கள் சபையை கட்டி தந்தீங்க, அதுக்காக நமக்கு நன்றி. அப்பா, ஆண்டவரே, இதுக்கு தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள், படத்திலிருந்த ஒத்தாசைங்களே, அதுக்காக நமக்கு நன்றி. அப்பா, இந்த டெடிகேஷன் காரியங்கள் எல்லாத்தையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா, அந்த ஃபேன்கள் மற்றும் சீக்கிரத்தில் அந்த லைட்டுகள், எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு மற்றும் பெயிண்டிங் ஒர்க், என்னென்ன சின்ன சின்ன காரியங்கள் ஒர்க் இருந்தாலும் அதுக்கு தேவையான எல்லா காரியத்தை படுத்த இந்த ஒத்தாசனையை சந்தித்து அருமையாய் நீ அந்த டெடிகேஷன் காரியத்தை நடத்தி தர போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன், மான் காலங்களை போல பெலன் ஆண்டவரும் அப்பா, இன்னும் அவர் வைத்திருக்கிற பெலன்கள் தான் அப்பா, திட்டங்கள், தரிசனங்கள் பெரியது கர்த்தாவே, அது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்க. ஊழியக்காரர் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னதத்தின் பெலன், கிருபை, பாதுகாப்பு, இறக்கம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உண்டாக வேண்டுமாய், தெய்வீக பெலன் உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல் ஆண்டவரே இயேசுப்பா, சரீரத்தில் ஒரு புஷ்டி, ஒரு ஆரோக்கியம் உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலோசகராய் அப்பா, எங்கள் சபைக்கு நீங்கள் தாயாக வைத்திருக்கிறீங்க. உன்னதத்தின் பெலன், பாதுகாப்பு, கிருபை உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஓடுகிறார்கள், வருகிறார்கள், புறாகலர்கள் ஆண்டவரே இயேசுப்பா, எங்கே போனாலும் வந்தாலும் அப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் ஊழியத்தில் நிற்கிறவங்க, பாடுகிறவங்க, ஜெபிக்கிறவங்க, மியூசிக் போடுறவங்க அப்பா, மற்றும் எல்லா ஊழியத்தில் தாங்குறவங்க, ஜெபிக்கிறவங்க, உடன் ஊழிய செய்கிறவங்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, இதோ கூட கர்த்தாவே, ஊழிய செய்கிறவங்களுக்கும் ஊழிய செய்யாதவக்கா நாட்களில் நான் வித்தியாசங்களை ஏற்படுத்தி காண்பிப்பேன் என்று சொன்ன தேவனே கர்த்தாவே இயேசுப்பா, ஊழிய செய்கிறவங்களுக்கு அப்பா ஒரு பாதுகாப்பு அப்பா உண்டாகட்டும். அப்பா, தரிசனத்துக்கும் ஊழியக்காரருக்கும் தோள் கொடுத்து நிற்கிறதா இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, ஆண்டவரே எங்கள் சபையில் ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் காணப்படட்டும். அப்பா, கர்த்தர் இயேசு ஆண்டவரை பின்பற்றுகிற மாதிரியை பின்பற்றணும், ஒரு மாதிரியாக நடந்துடக்கூடாது. எங்களுக்குள்ள ஆவியின் கனிகள் இருக்கணும், மாம்சத்தின் கிரியைகள் அப்பா, மாம்சத்தின் ஆண்டவரே காரியங்கள் எங்களிடத்துல இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, சபையில் ஒரு ஆண்டவரே இயேசுப்பா, ஒரு ஒற்றுமை, ஐக்கிய, சமாதான, சந்தோஷம் ஊழிய செய்கிறவங்களுக்கு காணப்படட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழிய செய்கிறவங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, எதிர்த்து நிற்கிற எல்லா எதிர் வல்லமைகள், ஆமானின் ஆவிகள், சன்பலா, துபியா ஆவிகள், குலநெறி ஆவிகள், குளிநெறி ஆவிகள், யூதாஸ் ஆவிகள் இயேசுவின்
நாமத்தினால சபையில் காணப்படவே கூடாதப்பா. ஆண்டவரே அப்பா, கலகத்தின் ஆவி, பிரிவினை ஆவி, கேங் கூடி பேசுகிற ஆவி, கூட்டம் கூடி பேசுகிற ஆவி, அப்பா ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுகிற ஆவி, பின்தங்கி பேசுகிற ஆவி, இங்கேருந்து அங்கே கலகம் பண்ணுகிற ஆவி, இயேசுவி நாமத்தினால இப்படிப்பட்ட ஆவிகள் எங்கள் சபையில் கிரியை செய்யக்கூடாதுப்பா. சேர்ந்து போக வேண்டுமாய் நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் ஆண்டவரே அப்பா. கிறிஸ்தவர்கள்லாம் எப்பா இப்படி இருப்பாங்கன்ற ஆண்டவரே அப்பா, இயேசு பின்பற்றுகிற மாதிரியை பின்பற்றுகளாய் நாங்கள் நடக்க ஆண்டவரே நாளுக்கு நாள் எங்களை ஆண்டவரே சுத்திகரித்து கொண்டு எங்களை அபியாசப்படுத்தி கொண்டு அப்பா, எங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் ஜபத்தில், வேத வாசிப்பில், மற்ற எல்லா காரியத்தில் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்றதுக்கான கிருபையை கர்த்தனை கொடுத்து கிருபை செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சபையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தரிசனத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கப்பா ஆண்டவரே அப்பா. ஊழியக்காரருக்கும் மற்றும் எல்லா காரியத்திலும் அப்பா ஆண்டவரே ஊழியர் செய்கிறவங்க அப்பா தோள் கொடுத்து நிற்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் ஊழியர் செய்கிறவங்களுக்கு தான்ப்பா வரும். அதை கண்டு அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு, பின்வாங்காதபடிக்கு, இன்னும் அதில் ஸ்ட்ராங்காய் உறுதியாய் நிற்க கர்த்தனை செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதனால மனமகிழ்ச்சி நாள் காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். Praise the Lord. Amen. Amen. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். 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 மெய்யாகவே 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 இயேசு துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். வார்த்தையை அறிந்திடு, அறிக்கை செய்திடு. வார்த்தையை நம்பிடு, அறிக்கை செய்திடு. ஊக்கமாய் ஜெபித்திடு, விசுவாசத்தில் ஜெயித்திடு. ஊக்கமாய் ஜெபித்திடு, விசுவாசத்தில் ஜெயித்திடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். 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 தேவனுக்கேற்ற துக்கமே ரட்சிப்பு உண்டாக்கும். தேவனுக்கேற்ற துக்கமே ரட்சிப்பு உண்டாக்கும். வேண்டும் வேண்டும் இந்த பாரம் வேண்டும். வேண்டும் வேண்டும் இந்த துக்கம் வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். ஹல்லேலூயா. அப்பா எங்களோடு பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-11. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11. தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல், படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறதா இருக்கிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கு. அடுத்த வசனம், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டோ, நீங்கள் தேவனுக்கு துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும். போன வாரம் இதை பார்த்தோம். உங்களிடத்தில் எவ்வளவு
ஜாக்கிரதையாயும். குற்றம் தீர எவ்வளவு அநியாயம் சொல்லுதலாலும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கு. இது இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஹல்லேலூயா. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலாய் இருக்கிறது. எவ்வளவு இதுக்கு என்ன அர்த்தம்னா, தவறை உணர்ந்து திருந்துதல் என்று அர்த்தம். செய்கிற தவறை உணர்ந்து, இது தப்பு தான்ப்பா ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மன உணர்வு தான் இந்த வார்த்தை. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல். எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும். அது ஒரு வார்த்தை தான் நமக்கு தேவை. ஆமென். குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. நம்மளுடைய செய்கிற தவறை உணர்ந்து மனம் திரும்புதல். ஆமென். நமக்குள்ள தேவனுடைய துக்கம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த குற்றம் தீர எவ்வளவு மனம் திரும்புதல் நமக்கு வரும். ஹல்லேலூயா. செய்கிற தவறை உணர்ந்து திருந்துதல். தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள் இருப்பதால் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நிறைய பேர் செய்வாங்க தப்பு. உலகத்துல அநேக விபச்சாரம் அசுத்தம் செய்கிறான், ஆனா அவனுக்குள்ள உணர்வு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நமக்குள்ள ஏன் அந்த உணர்வு வருகிறது? ஏனென்றால் நம்மளுக்குள்ள தேவனுக்கு துக்கம் இருக்கிறது. அந்த துக்கம் நமக்குள்ள இருந்தா, தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ள இருந்தா, செய்கிற தவறை உணர்ந்து அந்த மனம் திரும்புது நமக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. வாலிப பசங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜில் நான் பார்த்துருக்கிறேன், தப்பு தான். ஒருத்தன் எழுதுங்க பார்த்து காப்பி அடிக்கிறது தப்பு தான். எக்ஸாம் நேரத்தில் ஒருத்தன் அப்படியே அப்படி எழுதியிருப்பான், அதை பார்த்து கட கடன்னு அப்படியே அவன் எக்ஸ் போட்டால் இவனு எக்ஸ் போடுவான், ஒய் போட்டால் இவனு ஒய் போடுவான். தப்பு தான். அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூட எம்சிஏ படிக்கும் பொழுது ஒரு பையன் எனக்கு காட்டினான். நான் எழுதுன கையெல்லாம் ஆடுது. டே வேணாடா நீ வச்சு, நானே ஓனாளி எழுதிக்கிறேன்டா. ஒரு பயம், தேவனுக்கு ஏற்ற பயம். தேவனை எதிர்பார்க்கிற அந்த பயம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள இருந்தால் அந்த செய்கிற தவறை உணர்ந்து மனம் திரும்புவோம். ஆமென். ஹல்லேலூயா. அது யாருக்கு வரும்? நமக்கு மட்டும்தான் வரும். நமக்குள்ள தேவன் அந்த துக்கம் இருந்தா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள இருந்தா, நம்ம அறியாமலே அந்த உணர்வு நமக்கு வரும். ஐயோ தவறு செய்கிறோமே என்ற ஒரு மனம் திரும்ப நமக்கு கொண்டு வரதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கமே ரட்சிப்பு உண்டாக்கும். தேவனுக்கேற்ற துக்கமே ரட்சிப்பு உண்டாக்கும். வேண்டும் வேண்டும் இந்த பாரம் வேண்டும், வேண்டும் வேண்டும் இந்த துக்கம் வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக, அப்பொழுதுதான் உங்க துக்கம் என்னது? சந்தோஷமாக வரும். ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, இயேசுவுக்காக எந்த சூழல் நாம் நிற்கும் பொழுது உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு ரட்சிப்பு உண்டாக்குறதா இருக்கிறது. அது சாதாரண துக்கம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே வருகிற ஒரு உணர்வு, அந்த மனம் திரும்பலுக்கு கொண்டு வருகிற ஒரு உணர்வு தான் தேவனுக்கேற்ற துக்கம். ஹல்லேலூயா. செய்கிற அந்த பாவத்திலிருந்து ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, என் பாவத்தை அறிக்கை செய்கிற ஆண்டவரே என்று மனம் திரும்புதலுக்கு கொண்டு வருகிற காரியம் என்ன? நமக்குள்ளாக இருக்கிற வாசமா இருக்கிற இயேசப்பா, தேவனுக்கு ஏற்ற துக்கம். உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, நீதியா இருக்கணும் ஆண்டவரே, லஞ்சம் வாங்கக்கூடாதப்பா, எந்த தீமை செய்யக்கூடாது ஆண்டவரே, எந்த எண்ணங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. எப்படி வருது? உங்களுக்குள்ள இருக்க தேவனுக்கிட்ட துக்கம் உள்ள இருக்கிறதால உங்களால அநியாயம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பலை கொண்டு வருவதா இருக்கு. அப்போ அந்த இது என்னது? செய்கிற தவறை உணர்ந்து திருந்துதல் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். வேதத்தில் நம்ம ரெண்டு பேரை பார்க்க போகிறோம். அவங்க செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்ப. முதல்ல எடுத்து வாசிங்கல, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். தாவீது பத்சேபாளோடு செய்த தவறு எடுத்து வாசிங்கல. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
அவன் தவறு செய்கிறான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார் இருக்கும். முதல் வசனம் வாசிங்களேன். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார் அப்படின்னு இருக்கும். அப்போ அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா கீழே அவன் என்ன பண்றாரு? வசனம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். வசனம் 7 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். அவன் ஒரு எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கிறாரு, ஒரு ஊமைக்கு பேசுறாரு. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறேன் அப்படியே இப்ப பேசுறாரு. நீதான்ப்பா அந்த மனுஷன், நீ செய்த காரியம் தவறு என் ஆவியர் நம்மளோட பேசி கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. மகனே, செய்த காரியம் தவறுப்பா, அப்படி போன காரியம் தவறுப்பா. எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே இந்த போன்ல பார்க்கும்போது தேவையில்லாத பார்க்கும்போது ஆண்டவர் உணர்வு எனக்குள்ள உணர்வு, இந்த பாவ உணர்வு ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா ஏன் வருகிறது? ஒன்று நமக்குள்ளாக இருக்கிற தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஹல்லேலூயா. என் பையன் உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது. இந்த உணர்வு ஏன் வருகிறது நமக்கு? ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு துக்கம் நமக்குள்ளே உள்ள இருக்கிறதால அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருகிறது. உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே என் பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, இனிமே இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று மனம் திரும்பலுக்கு கொண்டு வருவதா இருக்கு. எது? தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் 13 வாசிங்களேன். அதே அதிகாரம் 13ஆம் வசனம். செய்கிற அந்த அறிக்கையை பாருங்க. தாவீது ராஜா 13 அதே அதிகாரத்துல. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே முன்பதாக நான் பாவம் செய்கிறேன் ஆண்டவரே, அதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று அறிக்கை செய்கிறான். அவனுக்குள்ள உணர்வு வருது. காரணம் என்ன? தேவனுக்கு துக்கம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக பாருங்க, நமக்குள்ள உணர்வை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வு வரும்போது நமக்குள்ள ஒரு மனம் மாறும். ஆண்டவரே இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வழியில் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஏன் அந்த உணர்வு நமக்கு வருகிறது? பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறார். தேவனுக்கு துக்கம் நமக்குள்ளே இருக்கிறதால ஆண்டவருக்காக நீதியா இருக்கணும், ஆண்டவருக்காக நேர்மையா இருக்கணும், ஆண்டவருக்காக லஞ்சம் வாங்கக்கூடாது, ஆண்டவருக்கு எந்த தவறு செய்யக்கூடாது, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். இந்த உணர்வு ஏன் வருகிறது நமக்குள்ள? தேவனுக்கு துக்கம் இருக்கிறதால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே, அந்த உணர்வு ஏன் வந்தது? அவனுக்குள்ளாக இருக்கிற தேவனுக்கிட்ட துக்கம் உள்ள இருந்ததால அவன் பாவத்தை அறிக்கை செய்தான். என்னுடைய காரியத்தை செய்ய மாட்டான் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே என்று என்ன பண்ணான்? அறிக்கை செய்தான். அதை விட்டு விட்டான் தாவீது ராஜா. அது மாத்திரம் இன்னொரு வசனம், ஒருத்தரை பார்க்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம். லூக் சாப்டர் 15. 11 verse வாசிங்களேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளையமகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இது யாரு? இளைய மகன், செகண்ட் சன். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில்
பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்றான். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், ஹல்லேலூயா, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. ஓடி வருகிறான் அப்பாவை பார்த்து, தகப்பனே, என் பாவத்தை மன்னிங்க. அந்த உணர்வு ஏன் வந்தது? அவனுக்குள்ளாக இருக்க தேவனுக்கு துக்கம். ஐயோ, நான் பாவம் செய்தனே, நான் அக்கிரமம் செய்தனே, இந்த பணத்தெல்லாம் கூட வீணடிச்சிடனே, தேவையில்லாத காரியம் செய்தேனே என் உணர்வு எப்படி வந்தது? தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள இருந்தால், ஹல்லேலூயா, அந்த உணர்வு நமக்கு தானாய் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க விக்கிரத்துக்கு நாங்க ஓடுகிறோம் பாருங்க, அவன் உணர்வே சுத்தமா இருக்காது. ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்கி கொடுக்கறதும், போய் பேசுறதும், கெட்ட வார்த்தை பேசுறதும் நான் பார்க்குறேனே எங்கள் காலேஜில். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை. அவனுக்கு உணர்வே சுத்தமாக இருக்காது. அப்போ நான் பேசுவேன், சார் நீ ஏன் சார் அந்த வார்த்தையை பேசுனீங்க, மற்றவங்க எல்லாருக்கும் பாதிச்சதில்ல. அப்பொழுதுதான் உணர்வே, ஆமாம் இல்லை, தப்பாக பேசுகிறேன்ல. உடனே அவன்கிட்ட பேசுகிறேன், சாரி சார் விட்டுருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணர்வு நமக்கே ஆண்டவர் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கிட்ட துக்கம் நமக்குள்ள உள்ள இருக்கிறதால அந்த பாரம் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, தவறை உணர்ந்து, தகப்பனே, உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் போக மாட்டேன் என்ற பாவத்தை என்ன பண்றான்? அவன் அறிக்கை செய்கிறான். அந்த உணர்வு நமக்கு வேணும். அதற்கு வேண்டும் தேவனுக்கிட்ட துக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலா இருக்கிறது. தவறை உணர்ந்து திருந்துதல். ஆமென். தேவனுக்கேற்ற துக்கமே ரட்சிப்பு உண்டாக்கும். தேவனுக்கேற்ற துக்கமே ரட்சிப்பு உண்டாக்கும். வேண்டும் வேண்டும் இந்த பாரம் வேண்டும், வேண்டும் வேண்டும் இந்த துக்கம் வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். மெய்யாகவே 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 இயேசு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாறும். அப்பா, இப்படிப்பட்ட துக்கம் எங்களுக்கு வருவதாக, உண்மையாய் நடக்க, நீதியாய் நடக்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அப்பா நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக, குற்றங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. தயவாய் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்ட உணர்வை நீங்கள் தந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும், தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்பை உண்டாக்கும். தகப்பனே, இந்த வேளையிலே உலக லௌகீக துக்கம், உலகத்தை குறித்தே பாரம், அது இல்லையே, இது இல்லையே, இப்படி இல்லையே என்று சொல்லி நினைத்து வேதனைப்படுகிற ஆண்டவரே, அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம். லௌகீக துக்கம் இல்லாதபடி தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளாக நீர் இடைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சபை குடும்பங்கள் கைது செய்கிற தொழில் வேலை ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கர்ப்பசிரிகள், சரித்திர பலவீனமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவளை பாதுகாத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும், சகாயம் பண்ணும். நீதியின் வளர்க்கத்தினால் அவளை தாங்கும், தப்பையும் சுமந்து கொள்ளும். கல்வி நிமித்தமாய், வேலை நிமித்தமாய், ஊழிய நிமித்தமாய், வியாபாரம் போகிற எல்லா பிரயாண கிருபை
பாதுகாத்து கொள்ளும், இரத்தத்தினால் மறைத்து கொள்ளும். நாளுக்குரிய கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். வெயில் உக்கிரங்கள் ஆண்டவரே அதிகமாக தாக்காதபடி குளிர் நிழலாய் மேகஸ்தமங்களை அனுப்பும். இன்று நடக்கிற அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதற்கேற்று ஆண்டவரே வருகிற அந்த டீமை, அந்த குழுவை ஆசீர்வதியும். அதோடு இந்த அந்த மத்திய உணவு எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து கொள்ளும். நன்றியோடுமை நாங்கள் செய்கிறதுக்கேற்ற கிருபைகளை ஆண்டவரே சகோதரர்களுக்கு தாரும். ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய கருத்திலே பொறுப்பாத்திலே வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தியாக்குவார். கழுக்கு சமான வயது திரும்ப வாழ வயதை போலாகிறது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழுக்கி வைக்கிற கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா.